இல்ல சேகர், வேண்டாமே. நான் சொன்ன மாதிரியே மாத்தி போட்டுருங்க. சரி, யாராருக்கு எவ்வளவு இன்விடேஷன்ஸ் வேணும்னு சொன்னா நாளைக்கே போய் வாங்கிட்டு வந்துடலாம். சரி மாமா, உங்களுக்கு எத்தனை இன்விடேஷன்ஸ் தேவைப்படுது? எனக்கு ஒரு 150 இன்விடேஷன் வேணும். அத்தை, உங்களுக்கு? எனக்கு 10-15 போதும் மாப்ள. சாமி படத்துக்கிட்ட ஒரு பத்திரிக்கை வச்சு பூஜை பண்ணணும், அவ்வளவுதான். பிரகாஷ், உனக்கு எத்தனை இன்விடேஷன்ஸ் தேவைப்படுது? எனக்கு ஒரு 50 இன்விடேஷன்ஸ் வேணும் இங்க கொடுக்கறதுக்கு. அப்பா, நித்யா வீட்டுக்கு நீங்க கொஞ்சம் இன்விடேஷன்ஸ் அனுப்பிடுவீங்கல்ல? டேய் பிரகாஷ், என்ன கேள்விடா இது? சம்பந்தி வீட்டுக்கு செய்யற மரியாதையில இதுவும் ஒண்ணு இல்ல. ஆக்சுவலா பார்த்தா நேர்ல கொண்டு போய் தான் கொடுக்கணும். டைம் இல்லாததால கொரியர்ல தான் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு நல்லபடியா அனுப்பி வைக்கணும். சுஜாதா, உங்களுக்கு எத்தனை வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாமே. மத்த எல்லாத்தையும் நீங்களே ஃபைனலைஸ் பண்ணிடுங்க சேகர். சரிங்க. வர வர இந்த அக்கா பண்றது எதுவுமே சரியில்லை. இந்த மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுல இருந்து நானும் பாக்குறேன், எதுலயுமே ஒரு பிடிப்பு இல்லாம வேண்டா வெறுப்பா பண்ற மாதிரி இருக்கு. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? பின்னமா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவங்களுக்கு சுத்தமா சந்தோஷமே இல்லைன்னு தோணுது. அவங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்தா கல்யாணத்துக்கே வருவாங்களான்னு சந்தேகமா இருக்கு. பிரகாஷ், என்ன பேச்சு பேசுற? நீ தப்பு பண்ற. நீ பிடெக் படிச்சிருக்கிறதால நீயே ஒன்னு பெரிய புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு என்ன வேணா பேசலாம்னு நினைக்காத. மத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசுறோம், எதை பத்தி பேசுறோம்னு யோசி. என்ன மாமா, நீங்களும் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப அவங்க இன்விடேஷனே வேணான்னு சொன்னாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? பிடிக்கலன்னு தானே? இதான் நீ உங்க அக்காவை பத்தி புரிஞ்சுக்கிட்ட லட்சணம். நீ உன்னை பத்தி மட்டுமே செல்ஃபிஷா யோசிச்சுட்டு இருக்க. ஆனா அவங்க அப்படி கிடையாது. தன்னை விட மத்தவங்கள பத்தி யோசிக்கிறவங்க அவங்க. அதனாலதான் அவங்கள மத்தவங்க தனி மரியாதை கொடுக்குற அளவுக்கு நிக்கிறாங்க. இப்ப இந்த இன்விடேஷன் மேட்டர் எடுத்துக்கோ. ஏன் வேண்டான்னு சொன்னாங்க தெரியுமா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு. இன்விடேஷனை பத்தி பேச்சு வந்தப்பவே என்கிட்ட சொல்லிட்டாங்க, கல்யாணத்தை ரொம்ப ஷார்ட் டைம்ல வச்சிருக்கிறதால பெருசா யாரையும் கூப்பிட வேணாம். கல்யாணம் சென்னையில நடந்தா கூட பரவாயில்ல, கோயம்புத்தூர்ல நடக்கிறதால கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கு ட்ரெயின், பஸ் புக் பண்றது, லீவ் போறது எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால இன்விடேஷனே கொடுக்காம அவாய்ட் பண்ணிட்டு அவசரத்துல நடந்ததெல்லாம் கூப்பிட முடியலன்னு சொல்லிக்கலாம் நாங்க. இதுதான் அவங்களோட கேரக்டர். அதை நீ புரிஞ்சுக்காம பேசுறது பெரிய தப்பு பிரகாஷ். இல்ல மாமா, இப்ப நீங்க சொன்னதெல்லாம் வெறும் சாக்குதான். அவங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறது சுத்தமா பிடிக்கல. நான் மட்டுமா அவங்களுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறேன்? இதுக்கு முன்னாடி ராஜேக்கா, ஏன் விஜயக்கா உங்களை கல்யாணம் பண்ணிக்கல? அப்ப இப்படி அக்கா பிஹேவ் பண்ணாங்க. விஜயக்கா கல்யாணத்தப்ப இவங்க எவ்வளவு சந்தோஷமா எல்லாத்தையும் இழுத்து போட்டு வேலை செஞ்சாங்க. ஏன் எனக்கு மட்டும் மூட் அவுட் ஆன மாதிரி பிஹேவ் பண்றாங்க? வாய் மூடு பிரகாஷ். அனாவசியமா என்ன பத்தி பேசுற வேலை வச்சுக்காத. அன்னைக்கு உன்ன ரூம்ல வேலைக்கு போன பொதுவா சொன்னதுக்கு என்ன எகிர எகிரன என் விஷயத்துல தலையிடாதுன்னு சொன்னல. இப்ப மட்டும் ஏன்டா என்ன பத்தி பேசுற? எனக்கு வர கோத்துக்கொன்ன இடியட் மாதிரி பேசிட்டு இருக்காத சொல்லிட்டேன். விஜி, முதல்ல கத்துறத நிறுத்து. அவன் தான் புரியாம ஏதோ பேசுறானா, நீ அவனை சத்தம் போட்டுட்டு இருக்க. நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். இல்லங்க, அன்னைக்கு எவ்வளவு அசிங்கமா எடுத்தறிஞ்சு பேசினான் தெரியுமா? நான் உங்ககிட்ட கூட சொல்லல. விஜி, கொஞ்சம் பேசாம இருக்கியா? இங்க பாரு, இப்ப நீ கோவமா இருக்க. இப்ப நீ எது பேசினாலும் சரியா வராது. நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். என் கூட வா. இவனுக்கும் நல்லா வேணும்பா.
சும்மா இருக்காம வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறதே இவனுக்கு வேலையா போச்சு. கொஞ்சம் அமைதியா இருங்க அத்தை. பிரகாஷ் இங்க வாப்பா, இங்க வாப்பா. போடா. நல்ல காரியம்னு ஒரு பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்தா ஏன் இப்படி மூட் அவுட்டா இருக்க? விடு. விஜி, இந்த சாம்பிள் உங்க அக்காட்ட காட்டி எது பிடிச்சிருக்குன்னு கொஞ்சம் கேட்டு வந்துரு. ச்சே, இந்த வீட்ல யாருமே என்ன புரிஞ்சுக்காதீங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் எதையும் புரிஞ்சிக்காம யோசிக்காம அவசரப்பட்டு பேசாதன்னு. ஆனா திரும்ப திரும்ப அதே தப்பு தான் பண்ணிட்டு இருக்க. என் கல்யாணத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அந்த சுச்சுவேஷன்ல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? சுஜாதா கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு விஜய் உறுதியா நின்னான். அப்ப எனக்கு தான் பிரச்சனை இருந்துச்சு. நான் உடனே விஜயை கல்யாணம் பண்ணலன்னா என் மாமா பொண்ணை என் தலையில கட்டி வைக்க என் வீட்டுல ரெடியா இருந்தாங்க. எல்லாரும் என் மனசை மாத்த அவ்வளோ ட்ரை பண்ணாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்ப சுஜாதா தான் என்ன இங்க வரவழைச்சு பேசி விஜய கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்க. நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு உங்க அப்பா கிட்ட கேளு. அப்பவாவது உனக்கு என்ன நடந்துச்சுன்னு புரியும். முக்கியமா இனிமேலாவது விஷயத்தை சரியா புரிஞ்சிக்காம அறவேக்காட்டுத்தனமா பேசுறதை நிறுத்திக்கோ. காசு பணம் இருந்தா இந்த உலகத்துல எதை வேணா வாங்கிக்கலாம். ஆனா உண்மையான பாசத்தை வாங்க முடியாது. நம்மளை சுத்தி நம்ம சொந்த பந்தம் இருக்கிறது தான் நமக்கு பலம். அது இல்லைன்னா பணம் தாண்டா நாம. சரி, நான் அக்காவை பார்த்துட்டு கிளம்புறேன். நாளைக்கு பார்க்கலாம். வரமாம்மா, வராத்த. சரி மாப்பிள்ள. சிஸ்டர், சொல்லுங்க சார். பிபி எல்லாம் நார்மலா இருக்கா? டியூஸ்டேல இருந்து நார்மலா தான் சார் இருக்கு. ஓ, தட்ஸ் கிரேட் நியூஸ் சிஸ்டர். டாக்டர்ட்டையும் ஃபோன்ல பேசினேன். ஸ்லோவா ஸ்டீம் குக்டு ஃபுட் கொடுக்கலான்னு அவர் சொல்லிட்டாருமா. தாராளமா கொடுக்கலாம் சார். ஆனா ஆயில் சம்பந்தப்பட்டது எதுவும் கொடுக்க வேண்டான்னு டாக்டர் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காரு. தட்ஸ் ஓகே. அப்பாடா, ஒரு வாரமா கௌரி ரொம்ப கஷ்டப்பட்டா. எல்லாம் இருந்தும் சாப்பிட முடியாதுங்கிற கொடுமை கஷ்டம் எதிரிக்கு கூட வரக்கூடாது. கௌரிமா, இனிமே நீ நல்லா சாப்பிடலாம். சரிம்மா, நான் போய் உனக்கு சாப்பிட ஏதாவது அனுப்புறேன். டேக் கேர். இன்னும் half an hourல அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் இருக்குமா, வரத்துக்கு லேட் ஆகும். யூ மஸ்ட் டேக் கேர். என்ன? சரிங்க. என்னங்க? என்னம்மா? சிஸ்டர், லேட் ஆயிடுச்சு, நீங்க போய் சாப்பிட்டு வந்துருங்க. சரிங்க மேடம். நீங்க கொஞ்சம் உட்காருங்க. என்னம்மா? ஏங்க, பிரகாஷா உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல இப்படி அவசர அவசரமா நித்யாவுக்கு கல்யாணம் பண்றது பிடிக்கலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கௌரி. நீயே வீணாவும் மனசு போட்டு குழப்பிக்கிற? இல்லைங்க, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க சந்தோஷமாவே இல்ல. நித்யாவுக்கு பண்ண சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீங்க எவ்வளவு சந்தோஷமா உற்சாகமா இருப்பீங்க. இப்ப அந்த சந்தோஷத்தை உங்க முகத்துல பார்க்கவே முடியல. கௌரி, நான் சந்தோஷமா தான், எக்ஸைட்டடா தான் இருக்கேன். என்ன நீ உடம்பு முடியாம இருக்க, அந்த வருத்தம் தான், வேற ஒண்ணும் இல்லம்மா. உங்க மனசுல என்ன இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க. ஆசை ஆசையா வளர்த்த நம்ம பொண்ணுக்கு எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாம நினைச்சோம். ஆனா இப்படி சிம்பிளா பெரிய ஸ்டேட்டஸ் இல்லாத ஒரு பையனை நம்ம நித்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சேன்னு நீங்க உள்ளுக்குள்ள வேதனைப்படுறது என்னால உணர முடியுதுங்க.
ஆனா இப்படியெல்லாம் நடக்கும்னு நாம நினைச்சு கூட பார்க்கல. இந்த 10 நாள்ல என்னென்னமோ நடந்துருச்சு. நானும் தானே என்னென்னவெல்லாமோ நினைச்சேன். எப்படியெல்லாம் பண்ணணும்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதாங்க. நித்திய ஆசைப்பட்டு நாம என்னென்னமோ வாங்கி கொடுத்துருக்கோம். இப்ப அவ மனசுக்கு பிடிச்ச பிரகாஷையே கல்யாணம் பண்ணி வச்சிருவோங்க. எனக்காக இந்த கல்யாணத்தை அவசர அவசரமா நடத்துற மாதிரி அவளுக்காக சந்தோஷமா முழு மனசோட அந்த பையனை நம்ம வீட்டு மாப்பிள்ளையா ஏத்துக்கோங்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணங்கிறது அவ வாழ்க்கையில முக்கியமான விஷயங்க. அப்படிப்பட்ட விசேஷம் நம்ம பொண்ணுக்கு நடக்கும்போது உங்களோட பூரண ஆசீர்வாதத்தோட நடந்தாதான் அவ வாழ போற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இது வரைக்கும் எனக்காகவும் என் சந்தோஷத்துக்காகவும் எல்லாத்தையும் செஞ்சீங்க. தயவு செஞ்சு இதையும் பண்ணிடுங்க. கௌரிமா, என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில நீயும் நித்யாவும் தான்மா முக்கியம். உங்களுக்காக, உங்க சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். கௌரி, பிசினஸ்ல ஆரம்பத்துல நான் எத்தனையோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா அப்பெல்லாம் நான் கொஞ்சம் கூட கவலைப்பட்டதே இல்லை. அடுத்து என்ன பண்ணணுங்கிறதுல தான் என் கவனம் முழுக்க இருக்கும். ஆனா நம்ம பொண்ணு விஷயத்துல நடந்த சம்பவங்கள் என்ன ரொம்பவே பாதிச்சிருச்சுமா. நீ உடம்புக்கு முடியாம படுத்துக்கிட்ட, நான் நடமாடிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். மனசளவுல எனக்கு வேதனையும் வலியும் நிறைய இருக்கு, இல்லைன்னு நான் பொய் சொல்லல. பட் உனக்காகவும் நித்யாவோட சந்தோஷத்துக்காகவும் எனக்கு சில விஷயங்கள் உடன்பாடு இல்லைனாலும் இந்த கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். கௌரி, நீ சொன்ன மாதிரி நான் இத மனசாரத்தான் பண்றேம்மா. உனக்கு எந்த சந்தேகமும் வேணாம் கௌரி. நாம பண்ற விஷயம் நல்ல விதமா அமையணுங்கிற எல்லா ஃபாதருக்கும் வரக்கூடிய ஒரு சின்ன பயம்தான் எனக்கு. சரியாயிடுமா. நீ மனசை போட்டு அலட்டிக்காதம்மா. நீ பழையபடி எழுந்து நடமாடினா எல்லாம் சரியாயிடுமா. நானும் சரியாயிடுவேன். என்ன, எனக்காக அதை பண்ணணும், நீ பண்ணுவியா? சரி, நான் வரட்டுமா? டேக் கேர். சரிங்க. அப்பா, தேங்க்ஸ்பா. எதுக்குமா? எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க பெருமைப்படுற அளவுக்கு நாங்க சந்தோஷமா வாழ்ந்து காட்டுவோம்ப்பா. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் பா. யூ வெல்கம் டியர், யூ வெல்கம். ஹலோ, சொல்லுங்க சார். சார் சரியா கேட்கல சார். ஹலோ ஹலோ, ஒண்ணுமே கேட்கல. சிக்னல் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நீங்க வைங்க, நம்ம அப்புறம் பேசுவோம். மாமா, மோர் சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. இப்பதான் தொண்டை ரொம்ப வறண்டு போச்சு. ஒரு மோர் கேட்கலான்னு நினைச்சேன். கரெக்டா குறிப்பறிஞ்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு பாத்தியா. வெரி குட். வழக்கமா இந்த நேரத்துல அத்தை உங்களுக்கு மோர் கலந்து கொடுக்கறத பாத்திருக்கேன். அதான் மாமா. என்னம்மா பாக்குற? இல்ல மாமா, அத்தை உள்ள இருக்காங்களான்னு பார்த்தேன். நீ தைரியமா என்கிட்ட பேசலாமா. உங்க அத்தை வீட்டுல இல்ல. இங்க பக்கத்துல ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு ஏதோ ஃபங்க்ஷன் கிளம்பி போயிருக்கா.
வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால நீ தைரியமா பேசலாம். இல்ல மாமா, இந்த விஷயத்த நந்து உங்ககிட்ட சொன்னாரா இல்லையான்னு தெரியல. அவர்கிட்ட கேட்டு உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டா எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா போயிடும். உங்ககிட்ட நான் எதையும் மறைக்க விரும்பல. எதுக்குமா இவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு இருக்க? விஷயத்தை நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டா? என்ன சொல்ல போறேன்னு பாக்குறியா? நீ நந்துவோட பெங்களூருக்கே போகல. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா மாமா? உனக்காக சர்ப்ரைஸா காலையில போகும்போது தானே தெரியும். எனக்கு முத நாள் நைட்டே தெரியும். நீ என்னையே மிச்சிட்டடான்னு உன் புருஷனை பாராட்டி தள்ளிட்ட. அதனாலதான் நீங்க 2 பேரும் ஊருக்கு கிளம்ப கூட நீ ஒய்ஃப் கிட்ட PhD வாங்கணும்டான்னு டபுள் மீனிங்ல பேசின. மாமா நீங்க பெரிய ஆளு மாமா. ஒரு விஷயம் முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தும் நீங்க தெரியாத மாதிரியே நடந்துக்கிட்டீங்க. தப்ப கூட தெளிவா திருத்தமா செய்யணுமா? அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம், இந்த பெங்களூர் விஷயம் உங்க அத்தைக்கு தெரியவே கூடாது. அப்படி தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உன்னை மட்டும் இல்ல என்ன நந்துவ எல்லாரையும் துரோகின்னு முத்திர குத்தி நாடு கடத்திடுவா. அப்புறம் முரளி எப்படிமா இருக்காரு? அந்த விஷயத்துல இருந்து வெளியில வந்துட்டாரா? ஆமா மாமா, பழைய முரளி என்னன்னா மாறிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவரை நல்லா பாத்துக்கிற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டா அது போதும். அதுதான் என்னோட பெரிய ஆசையே. நீ எதுவும் கவலைப்படாதம்மா, உன் நல்ல மனசுக்கு நிச்சயம் எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். ஐயோ உங்க அத்தா வரான்னு நினைக்கிறேன், நீ போய் வேலையை பாரு போ. ம். சுஜாதா, அம்மா சுஜாதா, 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 அம்மா சுஜாதா, சுஜாதா. என்னப்பா நீங்க இன்னும் தூங்கலையா? இல்லம்மா, இப்பதான் பிரகாஷோட மாமனார் ஃபோன் பண்ணாருமா. என்னம்மா இப்படி டவுட்டா பாக்குற? என்னம்மா வேணா ஒரு ஃபோன் போட்டு தர, நீயே பேசி கன்ஃபார்ம் பண்ணிக்க. பா டயல் எல்லாம் பண்ண வேணாம், என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லம்மா, ஊர்ல இருந்து வந்த உடனே இது விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன், முடியல. இப்போ அவரே உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களான்னு கேக்குறாருமா. பா போதும்பா, விஷயத்துக்கு வரீங்களா? எனக்கு தூக்கம் வருது. அதாம்மா வழக்கமா பொண்ணு வீட்டுல பண்ற சீர் சினத்தி வரதட்சணை. பா அன்னைக்கே உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன் ஒன்னும் வேண்டான்னு. நீங்க அவங்க கிட்ட சொல்லலையா? அம்மா அவர்கிட்ட சுவத்துல அடிச்ச ஆணி மாதிரி சொல்லிட்டம்மா. ஆனா அவர் ஆசைப்படுறாரு. இல்லாதவனே கடனை உடனே வாங்கி பெருசா பண்றான். எனக்கு கடவுள் புண்ணியத்துல தேவைக்கு மேலேயே இருக்கு. நானும் பெருசா கிராண்டா ஊர் மிச்சது மாதிரி என் பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்காதுன்னு கேக்குறாருமா. என்னம்மா பண்ண சொல்ற? இங்க பாருமா, நாமளாம் எதுவும் டிமாண்ட் பண்ணல. அவரே என்ன வேணும்னு அந்த காலத்து சிலோன் ரேடியோ மாதிரி கேக்குறப்போ நம்ம கேட்கல என்னமா தப்பு? இத பார், நீ கோவிச்சுக்கலன்னா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நீயும் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவனை படிக்க வைக்க செலவு பண்ணது இல்லாம
பிடெக்னு பெருமையா சொல்லிக்கிறதுக்கு ஏகப்பட்ட கடனை ஆபீஸ்லயும் வெளியிலயும் வாங்கி வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேல்ல. இப்போ அவன் நம்ம வீட்ல இருந்து வேலைக்கு போனா பரவாயில்ல, வீட்டோட மாப்பிள்ளையா போறான். அவனும் நமக்கு எது தரப்போறல. அதனால என்ன பண்ண சொல்றீங்க? அம்மா, அவனை படிக்க வச்சதுக்காக மொத்தமா ஒரு 10 லட்சம் ரூபாய சம்பந்தி கிட்ட கேட்கலாமா?